இந்த அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது அந்த காரியம் ஏசப்பாங்க வராரு. வந்து அந்த வார்த்தை கேட்க கேட்க அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அலக்களிக்கும் பொழுது ஜனங்கள் சொல்கிறார்கள், இவர் வேத பாரகரை போல பிரசங்கிக்காமல் போதிக்காமல், அதாவது கற்றவர்களை போல. ஒரு வேத பாரகர்கள் என்றால் கற்றவர்கள், வேதத்தை கற்றுக்கொண்டு போதிக்கிறவர்கள். இந்த போதனை அப்படி அல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் கற்றுக்கொண்டு அதிகாரம் வரணுங்க. பாருங்க, பேதுரு சொல்றாரு, ஊழியம் பண்ற காலத்துல நான் வார்த்தையோடும் வருவேன், வல்லமையோடு வருவேன். ஹல்லேலூயா! என்ன வல்லமைங்க? உயிர்த்தெழுந்த ஆவியோட வல்லமை. ஆமென். நம்முடைய தேவன் மரித்து மூன்றாவது உயிர்த்தெழுந்தார் பத்தியில் அந்த வல்லமையோடு நான் வருவேன் என்று பேதுரு சொல்கிறார். அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கைங்க இருக்கிற அசுத்தமான காரியங்கள்ங்க நம்மளை அசுத்தமாக்குது பாருங்க. நம்ம சாட்சி கெட்டு போக பண்ணுது பாருங்க. வேதத்திலே மாத்திரமல்ல, வேதத்தில் அநேக சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலங்க ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுங்களா? ஒவ்வொருங்க குடும்பம் குடும்பமாக இயேசுவை நீங்கள் நேசித்து விசுவாசித்து தேவாலயத்துக்கு வருவது நன்று. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் தனிப்பட்ட முறையில் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஒவ்வொருங்க எசேக்கியேல்ல எழுதப்பட்டிருக்கிறது, ஒருத்தருக்கு ஒவ்வொருக்கும் ஒரு ஆத்துமா இருக்கு மக்களே. ஹல்லேலூயா! எனக்காக ஜெபம் பண்ணுங்க. தாயை பார்த்து மகன் சொல்லும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. போதாது மக்களே, ஒவ்வொருவரும் உத்தரவாதம் சொல்ல வேண்டும். என்ன, சாத்தான் பொல்லாதவன், அவன் கீழ்ப்படுகிறான், நம்மை கீழ்ப்படியாமைக்குள் கொண்டு போகிறான். இது அவனுடைய தந்திரம். ஆதலால் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க, இந்த ஆச்சரியமான உபதேசத்தை உங்க வீட்டுல பிரசங்கம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்க பேர பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்க தலைமுறைக்கு சொல்லுங்க. நீங்க சொத்து சுகம் சேர்த்து வச்சதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து உபதேசத்தை சேர்த்து வச்சுட்டு போங்க, பரலோகத்துக்கு ஜெயமாக உண்டு. ஆமென்.